18 மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த தேதிகள்ல மழை தீவிரமாகும் சொல்லி ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரு சிலர் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும், எங்கெல்லாம் நமக்கு கனமழை வலுவாக இருக்கு, எங்கெல்லாம் மிதமான மழை வாய்ப்புகள் இருக்கு, அந்த ஊர் பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால பகுதியா மழை ஒதுக்கி தான் பதிவாகும். ஒரே நேரத்துல எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்காது. பொதுவாக வடகிழக்கு பருவமழையில ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு தாழ்வு மண்டலமோ கரை கிடக்கும் போது ஒரே நேரத்துல ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் கனமழை பெய்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல குறிப்பா அதுவும் இந்த கோடை மழையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 நாட்கள் மழை இருக்கும். ஒவ்வொரு நாளும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழை ஒதுக்கி பகுதியாக மழை பதிவாகிட்டு போயிடும். அதனால ஒரு 4 நாட்கள் நம்ம மழை சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 நாளுமே உங்க ஊர்ல மழை இருக்காது. அந்த 4 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான தேதிகள் கடந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். இந்த வானிலை அறிவிப்புகளை எத்தனை சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும், எந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம சொல்றோம். நீங்க நண்பர்களே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த கொஞ்சம் மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 4 முதல் 7 வரைக்கும் இந்த தேதி தான் நம்ம நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நல்ல மழை வாய்ப்பு இருக்கும்னு. இப்போ நமக்கு மழை கிடைக்குமானா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிரு மாவட்டங்கள்ல வேணா மழை வரலாம். அதாவது இன்றைய தினங்கள், நாளைய தினங்கள், நாளை மறுநாள்ல ஏதாவது 1 அல்லது 2 மாவட்டங்கள்ல வேணா பகுதியாக மழை வரலாம். உதாரணமா ஈரோடு மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரே ஒரு மாவட்டத்துல மட்டும் பதிவாயிருக்கு கடந்த 24 மணி நேரத்துல. அந்த மாதிரி ஏதாவது ஓரிரு மாவட்டங்கள்ல மட்டும் மழை பகுதியா பதிவாகிட்டு போயிடும். நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாமே பெரும்பாலான இடங்கள்ல மழை வரணும், அதாவது மாவட்டம் முழுவதும் மழை வரணும், பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யணும் அப்படிங்கிறது தான் பலரும் நீங்க கேட்கிற ஒரு கேள்விகளாக இருக்கு. அதற்கான பதில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டத்துல கண்டிப்பா நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தேதிகள் வாரியா நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் குழப்பத்திலே இருக்கீங்க, எங்க ஊர்ல மழை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. அதனால தேதிகள் வாரியா நம்ம பார்த்துடலாம். முதல் தேதி ஏப்ரல் 4. ஏப்ரல் 4 அன்னைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல லேசானதுல இருந்து மிதமான மழையா ஆரம்பிக்கும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று நமக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சியில மட்டும்தான் ஏப்ரல் 4ல மழை எதிர்பார்க்க முடியும். மற்ற மாவட்டங்களில் வெயில் ரொம்ப கொடுமையா இருக்கும். அடுத்ததா ஏப்ரல் 5ஆம் தேதி இங்கேதான் நமக்கு மழை தொடங்க போகுது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 5 தொடங்கி 7 வரைக்கும் தீவிரமா இருக்க போகுது. அப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி சற்று வலுவாக மழை தொடங்கக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல முதற்கட்டமாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையும். ஒரு சில பகுதிகளில் நமக்கு மிதமான மழையும் சில இடங்கள்ல வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் நீங்க மழை வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி பகல்ல கிடையாது, மாலை மற்றும் இரவு நேரத்துல இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பரவலாக பகுதியாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சில இடங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற பகுதிகளிலும் ஏப்ரல் 4, 5 போல நமக்கு கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல பரவலாக சில இடங்களில் மட்டும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி மழை பெய்யாத வட தமிழக உள் மாவட்டங்கள், உதாரணமா இப்போ ஒருவேளை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில ஏப்ரல் 5 மழை பதிவாகாத பட்சத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி நமக்கு கண்டிப்பாக மழை பதிவாகிறோம். எல்லாமே இந்த தேதிகளுக்குள்ளதான் நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது. அதுவும் மாலை மற்றும் இரவு நேரங்கள் எந்த நேரத்துல இருக்கும், எந்த தேதிகளுக்குள்ள மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம். அதனால தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வலுவான கனமழை கண்டிப்பா இருக்கு. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா தென் மாவட்ட பகுதிகளுக்கும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் ஏப்ரல் 4, 5, 6 தேதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். உள் மாவட்டத்தில் பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும்.
அடுத்ததாக ஏப்ரல் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டத்தில் மழை வலுப்பெறும். ஏன்னா 5ஆம் தேதி இரவு நேரங்களுக்கு பிறகுதான் அந்த மேகக்கூட்டங்கள் நம்ம கடலோர மாவட்டத்தில் கடந்து வரப்போகுது. ஏப்ரல் 5ஆம் தேதி தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மாலை இரவு நேரங்களில் மழை பதிவாகிய பிறகு நள்ளிரவு நேரங்கள் குறிப்பாக ஏப்ரல் 6ஆம் தேதி 1 மணி 2 மணி போல, அதாவது நள்ளிரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களில் அந்த மேகக்கூட்டங்கள், அதனால தான் நம்ம ஏப்ரல் 6 மற்றும் 7ன்னு சொல்லிட்டோம், இல்லைனா ஏப்ரல் 5 நம்ம சொல்லியிருக்கலாம். அந்த மழை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏப்ரல் 6 மற்றும் 7 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மாலை மற்றும் இரவிலும் மழை கிடைக்கும். 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் மாலை மற்றும் இரவிலும் மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல பகுதியா சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு வட தமிழக கடலோர பகுதிகளில் பார்க்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பகுதியாக சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்தில் பதிவாகும். அப்போ 4ஆம் தேதி ஆரம்பிச்ச மழை 7ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மாலை இரவு நேரங்களில் இடி மின்னல் சூறை காற்றுடன் கூடிய கனமழை இருக்கிறதுனால அந்த ஏப்ரல் முதல் வாரங்களில் மாலை இரவு நேரங்கள் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர தொடங்கும். ஏப்ரல் 4, 5, 6, 7 தேதிகள் போல மாலை நேரங்கள், பகல் நேரங்கள் அல்ல, மாலை நேரங்கள், இரவு நேரத்தில் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் தொடர்ந்து வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் தமிழகத்தில் எதிர்பார்க்கிறோம். கொளுத்தும் வெயில், இதையும் நம்ம வந்து ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும். என்னதான் நமக்கு மழை பொழிவுகள் மாலை இரவு நேரத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகல் நேரங்களில் இயல்பை விட அதிகமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மே மாதத்துல அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல பதிவாக வேண்டிய வெயில் எல்லாம் இப்பவே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். தொடர்ந்து இனி வரப்போகிற நமக்கு ஏப்ரல் ஆகட்டும், மே மாதம் ஆகட்டும், அதிக அளவு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாக போகுது. அதனால தயாராகிக்கோங்க. இந்த வெயிலை எதிர்கொள்றதுக்கும் நம்ம வந்து தயார் நிலையில இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் வரலாறு காணாத வெப்பநிலை வரைக்கும் நம்ம வந்து போகிறோம். நிறைய உள் மாவட்ட பகுதிகளும் சரி, கடலோர பகுதிகளும் வெப்ப அலையில் இந்த வருஷம் சிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பகல் நேரங்கள் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீசக்கூடும். இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் பதிவாகும். மாலை மற்றும் இரவில் மட்டுமே அறிவித்த தேதிகளில் நமக்கு மழை பதிவாகும். இன்னைக்கே மழை வரும்னு எதிர்பார்த்துறாதீங்க. இன்னைக்கெல்லாம் மழை ரொம்ப குறைவு. சொல்லியிருக்கக்கூடிய உங்களுக்கு தேதிகள் வாரியா போட்டோம். ஏப்ரல் 4 எங்க இருக்கும், ஏப்ரல் 5, ஏப்ரல் 6 மற்றும் 7 எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதனால அறிவித்த தேதிகளில் மழை பதிவாகும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டுமே. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு குண்டேரி பள்ளம், ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் நமக்கு மழை பதிவாயிருக்கு. 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் மழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸ் பாருங்க வெப்பநிலை பதிவாயிருக்கு. அதுதான் 39 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் வெப்பநிலை பதிவாகும். வெப்ப அலை வீசக்கூடும். 40 டிகிரி செல்சியஸ்ல மார்ச் மாதத்துல பதிவாக வேண்டிய வெயிலாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப ஏப்ரல் இருக்கு, இன்னும் மே மாதம் இருக்கு. இன்னும் கொடுமையான வெயிலுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை பொழிவும் அவ்வப்போது வெப்பசலன இடி மழை மாலை இரவிலும் பதிவாகும். நண்பர்களே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.